ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா மாம்பழம் ஹல்வா. வெயில் காலங்கிறனால எல்லாருக்குமே ஈஸியாக மாம்பழம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஒரு ஹல்வா செய்யலாம். தேவையான பொருள் மாம்பழம் 3/4 கிலோ நான் எடுத்திருக்கேன். முந்திரி பாதாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஜீனி ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் தேவையான அளவு எடுத்திருக்கேன். நெய் நம்மளுக்கு தேவையான அளவு. ஈஸியாக டேஸ்டியாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மாம்பழத்தை நம்ம கட் பண்ணி இந்த இதெல்லாம் எடுத்து தோல் எடுத்துக்கணும். தோலை இப்படி நம்ம சீவி எடுத்துக்கலாம். பண்ணாங்கன்னா அதை எடுத்துட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இப்படி எல்லா மாம்பழத்தையும் தோல் சீவி நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதோட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சோன்னே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 100 ml தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அடுப்பை ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஜீனி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டு 100 ml தண்ணி ஊற்றி ஜீனி நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாம்பழத்தை வந்து கலந்து வச்சுருக்கிறத போட்டு அதில் கலக்கணும். கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு 5 நிமிஷம். அப்போதான் நல்லா கையில் எடுக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு 5 நிமிஷமாவது. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுருக்கிறனால கட்டி விடுவோம். அதனால் நம்ம ஒரு 5 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கொதி வருது. இப்போ நம்ம ஒரு நெய் 1 ஸ்பூன் ஊற்றி நம்ம கிண்டிட்டு போவோம். இது 50 நெய் தேவைப்படும். நம்ம அப்பப்போ கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது செய்கிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் டைம் ஆகும். இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுப்போம். இது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ முந்திரி கொஞ்சம் போட்டு இது பண்ணிப்போம். நெய்யும் கொஞ்சம் ஊற்றிப்போம். நெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு இது செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு.
இப்போ பிளேட்டிங் பண்ணுவோம். நெய் தடவி அதில் கொஞ்சம் பாதாம்லாம் போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு அதையும் குங்குமப்பூ இருந்ததுன்னா ஒரு நான் சும்மா அப்படியே டெக்கரேஷனுக்காக. ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்துட்டு அதை கட் பண்ணி பார்ப்போம். பாருங்க எவ்வளோ அழகாக சேஃபாக வந்திருக்கு. ஹல்வா ரெடி. வாங்க